மழை நின்று பல நாட்களாகியும் சென்னை விருகம்பாக்கம் வளசரவாக்கம் பகுதிகளில் மழைநீர் முழுமையாக வடியாத நிலை காணப்படுகிறது. வெள்ள நீரை வெளியேற்றுவதற்காக சாலைகளில் பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் அலுவலக நேரங்களில் கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், சொல்லுங்க, மழைநீர் வடிவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? போக்குவரத்து நெரிசல் தற்போது எப்படி இருக்கிறது? நிச்சயமாக ஜெபஸ்டின், அதாவது நம்ம தற்போது இருக்கக்கூடிய இடம் விருகம்பாக்கம் ஆற்காடு சாலை. விருகம்பாக்கம் அந்த பேருந்து நிறுத்தம் அருகே தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த பகுதியில் மழை விட்ட பிறகும் வெள்ள நீர் பல இடங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் வடிந்த பிறகும் கூட விருகம்பாக்கம், வளசரவாக்கம், ராமாபுரம் சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள நீர் வடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. தற்பொழுது நம்ம அந்த விருகம்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே இருக்கக்கூடிய அந்த நீரை தான் நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. அதே போல் விருகம்பாக்கம், வளசரவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய பல நகர்களில் வெள்ள நீர் தொடர்ச்சியாக தேங்கி இருப்பதாகவும் இதனால் பொதுமக்களுடைய முழுமையான இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் பொதுமக்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சாலைகளில் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக ஒரு தற்காலிக கால்வாயை போல இந்த சாலை முழுவதுமே பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்காக இரவு பகலாக மாநகராட்சியுடைய அதிகாரிகள் தண்ணீரை வெளியேற்றி கொண்டிருந்தாலும் மற்றொரு குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் சாலைகளில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் தண்ணீர் முழுமையாக வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் அலுவலக நேரங்களில் குறிப்பாக இந்த ஆற்காடு சாலை என்பது மற்ற சாதாரணமாகவே ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு சாலை. தற்பொழுது இந்த மழைநீர் தேங்கி இருப்பதாலும் சாலைகளில் பள்ளங்கள் அதிக அளவில் காணப்படுவதாலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் அலுவலக நேரங்களில் குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிக அளவில் ஒரு போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. தற்பொழுது இந்த பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய சமூக ஆர்வலரான திரு பாடம் நாராயணன் நம்மிடம் இருக்கார். அவரிடமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ வளசரவாக்கம், விருகம்பாக்கம் பகுதியில் முழுமையாக மழைநீர் இன்னும் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரி பிரச்சனைகள்? இந்த பகுதி வாசி என்பதனால இங்கே உள்ள பிரச்சனையை பற்றி ஓரளவுக்கு எனக்கு தெளிவாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளசரவாக்கம், விருகம்பாக்கம், இந்த லாம்பர்ட் நகர் போன்ற பகுதிகள் இந்த புவியியல் சார்ந்து பார்த்தீங்கன்னா பள்ளமான இடங்கள். இந்த பகுதியிலே மிக பள்ளமான இடங்களாக இருக்கின்றது. இங்கே ஒரு மாந்தோப்பு உண்டு, பெரிய மாந்தோப்பு உண்டு. அந்த மாந்தோப்பு ஆற்காடு நவாப் கான் என்பவருக்கு சொந்தமான மாந்தோப்பு. அவர் 1947-48 சிங்கப்பூரில் போய் முழுமையாக சிங்கப்பூர் வாசியாக மாறிவிட்டார். அவருடைய மாந்தோப்பில் பல்வேறு அரசியல்வாதிகள் தொடர்ந்து மணல் எல்லாம் குவாரி பண்ணிவிட்டு அதை விற்று கொண்டிருந்தார்கள். அதனால் அது ஒரு பெரிய குட்டையாக மாறிவிட்டது. இன்றைக்கு அந்த குட்டை இங்கு உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லோருக்குமான ஒரு திறந்தவெளி கழிப்பிடமாகவும் இருக்கின்றது. பல்வேறு கழிவுகளும் அங்கு போடப்படுகின்றன. இன்றைக்கு இந்த வளசரவாக்கத்தில் பள்ளமாக இருக்கிற இடத்துல உள்ள தண்ணியெல்லாம் அவங்க பம்ப் செய்யும்போது அது இந்த குட்டைக்கு சேர்கின்றது. இந்த குட்டையில் வெளியில் விருகம்பாக்கம் ஏரியாவில் அந்த வழிந்து ஓடுகின்றது. அங்கே மீனாட்சி பொறியியல் கல்லூரிகள் போன்ற பல்வேறு வளாகங்கள் அந்த தண்ணீர் இயற்கையாக போகும் வழியில் இன்றைக்கு மறித்து கட்டப்பட்டிருக்கின்றன. அப்படி அதனால் கட்டப்பட்டதுனால இந்த தண்ணீர் வெளியேற முடியாமல் இந்த சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அதனை பம்ப் செய்யும் போது அது ஆற்காடு சாலையில் வருகின்றது. ஒன்று. இரண்டாவது, இந்த பகுதி முழுவதும் பல இடங்களில் கழிவுநீர் கால்வாயிலிருந்து சட்டத்துக்கு புறம்பாக மழைநீர் கால்வாயில் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த மாநகராட்சி ஊழியர்களாலும் சென்னை மெட்ரோ வாட்டர் ஊழியர்களாலும் மட்டுமல்லாது பல வணிக வளாகங்கள் இன்றைக்கு கழிவுநீர் இணைப்பை பாதாள சாக்கடைகள் கொடுத்துருக்காங்க. இது மழைநீர் வடிகால் கால்வாயில் கொடுத்துருக்காங்க. ஆக இந்த பகுதியில் அந்த கழிவுநீர் கால்வாய் என்பது பாதாள சாக்கடை என்பது பல இடங்களில் சிதிலமடைந்து இருக்கின்றது. அது சட்டத்துக்கு புறம்பாக மழைநீர் கால்வாயில் கொடுக்கப்படுகின்றது. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆயிரக்கணக்கான வீடுகளாக மாறிவிட்டன. இந்த ஒரு கிராமம் மாதிரியான இடம் இன்றைக்கு பல்வேறு குடியிருப்பு பகுதிகளாக மாறிவிட்டன. பெரிய வளாகங்கள் வந்துவிட்டன. அவர்கள் திடக்கழிவை கண்டபடி போடுகின்றார்கள். இன்றைக்கு வணிக வளாகங்களில் உள்ள திடக்கழிவுகள் தனி வீடுகளிலிருந்து வந்த சார், அதாவது தற்பொழுது சமூக ஆர்வலர் பாடநாராயணன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த பகுதியில் முழுமையான ஒரு மழைநீர் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலையால் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் முழுமையான ஒரு இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை இந்த பகுதியில் நிலவுவதாக பொதுமக்கள் தரப்பில் கருத்து தெரிவிக்கப்படுகிறது.